வணக்கம். நான் உங்கள் கல்லிடைக்குறிச்சி முருகன். இப்போது இந்த பதிவு எதுக்கு எப்படின்னா, இந்த பாசமிகு சோதிடம் பார்க்கும் நண்பர்களுக்கு தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் எப்பா யூடியூப்பில் ஒரு கணக்கு வழக்கே இல்லை. குறிப்பெயர்ச்சியில் அடித்து தூக்கப்போக்கு ராசின்ட்டு சிம்ம ராசி. இப்போ ஒரு ஜனவரியிலேருந்தே இந்த 2004 ஜனவரியிலேருந்தே உங்கள் ராசி பலன் பூரா யூடியூப்பில் நல்ல வசமான காசு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு வீடியோ போட்டால் அதை ஒரு 8 மணி நேரத்தில் 1.5 லட்சம் பேர் பார்க்கலாம், 2 லட்சம் பேர் பார்க்கலாம். 20 நிமிஷம் சொல்லியிருக்க மேட்ரு என்ன? 130 வருடங்களுக்கு பிறகு அடித்து தூக்க போக்கும் சிம்ம ராசி. உறவினர்கள் பூரா மூக்கு மேலே விரலை வச்சு அண்ணாந்து பார்ப்பான். எங்கே அண்ணாந்து பார்க்க? சித்திரை மாதம் வெயில் கொளுத்துது. கணக்கு வழக்கு வேண்டாமையா, எல்லா கதையும் சொல்லிட்டு கடைசியில் உங்கள் சுய சாதகத்திய அமைப்புப்படி என்ன கிரகச்சாரம் அந்த சாரம் லக்கணப்படி பார்த்துக்கிடுங்க. ஏயா மக்களை போட்டுக்கிட்டு மேலும் மேலும் 1000 பெரியார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டை திருத்தவே முடியாது. உங்களுக்கெல்லாம் 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது. ஏன் இந்த சோசியல் மீடியாவில் இவ்வளவு நவீன காலத்தில் மூட நம்பிக்கைலாம் ரொம்ப புறையோடி போய் கிடக்கு. நானும் மக நட்சத்திரம் சிம்ம ராசி தான். ஏன் நானும் இப்போ ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவேன், நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானும் கடுமையாக வேலை செய்தேன், ரொம்ப சிக்கனமாக தான் இருக்கேன், ஊதாரித்தனமாகலாம் செலவு பண்ணலை. ஆனால் நீங்கள் சொல்லுதிய பாருங்க, இந்த மோட்டை திறந்து வச்சுக்கிட்டு இருந்தால் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமுன்னு ஆஸ்பத்திரிக்கு கல்லடுப்புக்கு போகிறதுக்கு உவாய். என்ன உங்கள் வீடியோ வியூவர்ஸ் ஆகணுங்கிறதுக்காக அந்த டைட்டில் அட்டு பயங்கரமாக வச்சு வீடியோ போடுறதே இல்லை ஐயா. சே, ரொம்ப வெறுப்பாக இருக்கு. என்ன உங்கள் வீடியோலாம் இப்படி பார்த்தா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆன ஒரு 5 மணி நேரத்தில் 50,000 பேர் பார்த்துருக்கான். மக்களுக்கு கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சமூக சீர்திருத்தத்தோடு அந்த ராசி பலனை சொல்லுங்க. முடியும், அதில் உங்களால் முடியும். ஏன்னா காரணம், நீங்கள் ராசி பலன் நிறைய பையன் வீட்டுக்குள்ளே மல்லாக்க படுத்துக்கிட்டு நல்ல டாஸ்மார்க்கில் குடிச்சு போட்டு உங்கள் ஜோசியத்தை நம்பியே வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற பையன் நாட்டில் நிறைய பேர் இருக்கான். உழைப்பை விட்டு போட்டு. சே, ரொம்ப மோசம்.